டேட்டாஸ் தெளிவாக எடுத்துக்கிட்டு தான் நம்ம பேசுகிறோம். டேட்டாஸ் இல்லாமல் பேசவே கூடாது. எந்த தகவலாக இருந்தாலும் டேட்டாஸ் எடுக்கணும். புத்தகங்கள் நிறைய வாங்கியிருக்கேன். நான் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வச்சுருக்கேன். அடுத்து ரெகுலராக அப்டேட் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஒரு டேட்டா அன்னைக்கு அதை தான் டிவியில் பேசுவோம். டேட்டா வந்துக்கிட்டு தான் இருக்குது. கவனிக்கும் போது தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். ஒரு நாள் ரெட் காரை பார்க்குறீங்க ரோட்லன்னா அப்போ தான் அன்றைக்கி ரெட் கார் நிறைய போகிறது உங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. குறிப்பிட்ட விஷயத்தை கவனிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். எங்கள் வேலை இதை கவனிக்கிறது தான். ஏன்னா பாலியல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றது தான் எங்கள் நோக்கம். அப்போ பாலியல் பற்றிய எல்லா செய்திகளையும் நாங்கள் ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருப்போம். டேட்டாவை கொடுக்கணுன்றது எங்கள் நோக்கமும் கூட. இதில் தவறான தகவல்கள் அல்லது எதையாவது அடித்து விடுறது அதெல்லாம் தவறு. ஏன்னா நாங்கள் ஒரு முக்கியமான பொறுப்புலையும் இருக்கோம். இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜியோட சேர்மனாக இருக்கேன். இன்டர்நேஷனல்லையும் செக்ஷுவல் ரைட்ஸ் கமிட்டியில் முக்கியமான போஸ்ட்லையும் இருக்கேன். அப்போ ஒரு பொறுப்பாக பேச வேண்டியது நமக்கு இருக்கு. ரெண்டாவது, இந்த துறையில் கிட்டத்தட்ட ஒரு 32 வருட அனுபவத்தோடு இருக்கும். பொறுப்பு இல்லாமல் எதையாவது பேசுறது அப்படின்றது தவறான விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்தும்.